பாபநாசம் 2 வந்திருக்கு நம்மளுக்கு. அதுதான் சொல்ல முடியும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா அப்பா அம்மா ஒரே பொண்ணு இவங்களுக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொண்டாங்கன்றத பாபநாசம் 2 ஸ்டைல்ல சொல்லியிருக்காங்க. பாபநாசம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எமோஷன்ல கொண்டு போயிருப்பாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்ல கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுதான் ஆக்ஷன் கிங். 20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்துட்டாரு. அவர் வயசுக்கு ஏற்ற வேலையே பார்க்கல. ரொம்ப கடினமான உழைப்பு. ஃபைட்ஸ்ல வந்து அவ்வளவு வந்து மெனக்கெட்டு இருக்காங்க. அபிராமி உடம்பெல்லாம் குறைச்சி இந்த படத்துக்கானியே ரொம்ப பண்ணியிருக்காங்க. பிரீத்தி மூந்தன் அர்ஜுன் சாரோட மகளா இருப்பாங்க. மகளை வந்து சின்ன பிள்ளையில இருந்து எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பிரீத்தி மூந்தன் மாதிரி ஒரு புள்ள வந்து ஒரு வீட்லயே இருந்துச்சுன்னா இப்ப நடக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, இப்ப சமீபத்துல இப்ப ஒரு 10-15 நாள் நடக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லிவிட்டு எப்படி அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு தர்றோம், இதெல்லாம் நடக்காது. ஏன்னா ஒரு வீட்ல உள்ள பிள்ளைங்களுமே வந்து அவங்க மேட்டரை வந்து சரி பண்ணிடுவாங்க. சோ அதனால வந்து பிரீத்தி மூந்தன் மாதிரி ஒரு புள்ள பெத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. ஃபைட்டு தான் அதான் சொல்லல, படம் ஃபுல்லா ஃபைட்ஸை நம்பி எடுத்திருக்காங்க. 2026ல மிகப்பெரிய ஃபைட் படம்னா இதுதான். இதுக்கு முன்னாடி யாரையும் ஒரு படமும் வந்துருச்சு. ஆனா அவங்களெல்லாம் மீறி வந்து இந்த படத்துல ஃபைட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப யதார்த்தமா இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், பழைய ஆக்ஷன் கிங் வந்து இந்த படத்துல பார்க்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆக்ஷன் கிங்க நம்ம பார்க்கலாம். ஃபைட்ஸை யாரெல்லாம் விரும்புறீங்களோ, ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா தாராளமா வந்து பாருங்க. 2020ஓட பெஸ்ட் ஆக்ஷன் படம். ஏன்னா மிட்டில் வந்துட்டோம், அதனால வந்து ஸ்டோரி வந்து வழக்கம் போல மெயின் கொள்ளையடிக்கிறது தான் கதை. வேற ஒன்றும் அதில் ஒன்றும் புதுசாலாம் சொல்லலை. வழக்கம் போல கார்பரேட் வில்லன் இந்த இடத்த நம்ம கொடுத்தாங்கன்னா ஒரு 1000 கோடி கிடைக்கும், 7000 கோடி கிடைக்கணும் வரணும், அந்த இடத்த கொடுக்காம தடுக்கிறாங்க. ஸோ இதுதான், இது வந்து பேஸா நம்ம நிறைய படத்துல பார்த்துட்டோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் நல்லா இருக்கும். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது, சூப்பரா இருக்கு. லேகெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த கதையை கண்டு கொஞ்சம் நெளிகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஆக்ஷனை வந்து நம்மளை ரசிச்சு பார்க்கலாம். ஸ்டோரினா இது என்ன ஸ்டோரின்னா எனக்கே கன்ஃபியூஸா இருக்கு. ஸோ ஒண்ணுமே இல்லை, அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் நடக்குது, அது அந்த ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி நடக்குது. ஃபேமிலி வந்து தற்காப்பு கத்துக்கிட்டதுனால அந்த கிரைம்ல இருந்து அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அதுதான் கதையே. பட் வந்து கதை வந்து வேற இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்திருக்கலாம்னு தான் தோணுது. ஸோ அந்த படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கராத்தா பேஸ் பண்ணி அந்த ஃபைட்டு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த படமே கராத்தா பேஸ் பண்ணி தாங்க இருக்கு. ஸோ அர்ஜுன் சாரோட கேரக்டரும் அண்ட் அபிராமி அண்ட் அவங்களோட டாட்டர் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா அர்ஜுன் சாரா இருக்கட்டும் அபிராமியா இருக்கட்டும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் நடிச்சிருக்காங்களே, சூப்பரா இருக்கு. அவங்க கரெக்டா வெயிட் லாஸ் பண்ணி அபிராமியா அவங்களோட ஹோம்லி லுக் சூப்பரா இருக்கு. ஒரு ஹோம்லி லுக்கோட ஃபைட் பண்ணா எப்படி இருக்கும், உள்ள போய் பாருங்க, அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் பிஜிஎம்மா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும் கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளே அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் நடிச்சவங்களோட கேமியோ வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் படம் வந்து அதிகமா ஹைப் ஏத்தி காட்டினது அர்ஜுன் சார், அவங்க பொண்ணு, அந்த ஹீரோயின், அவ்வளவுதான். டிராமால இல்ல, ரியலாவே ஃபைட் பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இவங்களா கத்துட்டு வந்து படம் நடிச்சாங்களான்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து கதைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் ஒரு சில படம் எல்லாம் பார்க்கும்போது போரிங்கா இருக்கும். இந்த படம் அப்படியே இல்லை. ஏதோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் மியூசிக், ஸ்டண்ட் அதெல்லாம் போட்டு கலக்கிட்டாங்க. அவ்வளவுதான். பிடிச்ச சீனுனா வந்து அந்த சண்டை போறதாங்க பிடிச்ச சீனு. பொண்ணுங்க வந்து இவ்வளவு ஃபைட் பண்ணி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. ஸோ எல்லா பொண்ணுங்களும் வந்து தற்காப்பு கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல எவ்வளவு அபியூஸ் நடக்குது, அதனால எல்லாரும் கண்டிப்பா தற்காப்பு கத்துக்கோங்க. இந்த படத்தை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைங்க எல்லாம் இருந்தா கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் உட்காந்து பாருங்க. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ஆனா ஒன் டைம் வாட்சபிள் தான், வந்து பார்க்கலாம். அதுதாங்க ஹைப் ஏத்திட்டாங்க. அந்த சண்டைக்கு ஏத்த மாதிரி சாங்கும் பிஜிஎமும் ஹைப் ஏத்திட்டாங்க. அதனால படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிச்சுன்னு நான் சொல்வேன். அந்த சாங்காலையும் அந்த ஸ்டண்டாலையும் தான். 10க்கு 10 கொடுப்பாங்க நானு கண்டிப்பா. ஃபைட் சீன் ஒவ்வொருத்தரும் ஃபைட் பண்ணும்போது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் பண்ணாங்க. இல்ல வந்து காமெடின்னு சொல்லிட்டு ஒரு சில சீன்ஸ் வந்து கிரஞ்சா பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி படம் நல்லா இருக்கு. படம் வந்து உண்மையாலுமே ஆக்ஷன் மூவி. நம்ம அர்ஜுன் சாரோட மூவி செலக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியா தான் இருக்கும். பிளாஸ்ட் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆக்ஷன் கிங் ஆக்ஷன் கிங்னு சொல்லிட்டீங்க. ஆக்ஷன் கிங்ல வெறும் ஆக்ஷன் தான் அதிகமா இருக்கும். அந்த ஆக்ஷன் இதுல வந்து புதுசா வந்து கொஞ்சம் மெசேஜ் சொல்லிருக்காங்க. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால வந்து நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரீத்தி மூந்தன் அவங்க எல்லாம் லேடிஸும் ஃபைட் பயங்கரமா பண்றாங்க போல. லேடிஸ் மெயினா ஃபைட் நல்லா பண்ணிருக்காங்க. அதான் இங்க வந்து நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த பார்வெல்லாம் வந்து சைட்ல பார்க்க வைக்கிறதுல ஒரு ஆக்ஷன் மூவி. நம்ம அர்ஜுன் படம், சரத்குமார், விஜயகாந்த் சார்லாம் போட்டா எப்படி இருக்கும், அந்த கண் ஆக்ஷன் அப்படி பண்ணிருக்காங்க. அபிராமி ஒரு இடத்துல திடீர்னு வந்து போடுவாங்க பாருங்க, அந்த எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு. அர்ஜுன் நம்ம சொல்லவே தேவை.
அர்ஜுனாவே ஆக்ஷன் கேட்குது, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு வயசாகிடுச்சுன்னு சொன்னா ஒருத்தர் இருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு பாடி வந்து ஃபிட்னஸ் ஆச்சு. இவங்க தாண்டி படத்துல வேற யாராவது முக்கியமாக நடிச்சிருக்காங்களா இல்ல இவங்க மட்டும் தான்? இல்ல மத்த கூடுங்க சப்போர்ட்டிங் பண்ண வில்லன் கேரக்டர் மற்ற கேரக்டர்லாம் யூஸ்வலா ஒரு அவங்களாம் டேரக்டர் சொல்லி கொடுத்து என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அர்ஜுன், நம்ம அபிராமி, கதாநாயகி இவங்க தான். அவர் கூட இன்னொருத்தர் பேர் வந்துட்டு சித்தப்பா பண்ற கேரக்டர் பாருங்க, அவர் நல்லாவும் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன கேரக்டரோ அந்த கேரக்டரோட ஸ்கில் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லாவே இருக்கு படம். நமக்கு எந்த இடத்துலயுமே போர் கேம் போகுது சார் படம். அதுதான் மெயின். ஆக்ஷன் ஹெவியா இருக்கட்டும், வன்முறை காட்சி அதிகமாக இருக்கட்டும், ஆனால் நமக்கு போர் இல்லை. 2 வரை 20 நிமிஷம் ஓடுது படம். சூப்பரா இருக்கு. மெயின் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக நம்ம படம் பார்த்துடலாம். நல்லாவே இருக்கு படம். ரவி பிரசாத் நல்லா பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிக்காரு. அது பண்ணிக்க மெயின் சினிமா போட்டோகிராஃபர் நல்லா இருக்கு. ப்ளஸ் ஒரு வில்லன் கேங் அவங்களோட எப்படி பண்ணாங்க? வில்லன் கேங்லாம் காட்டிருக்க நல்லா பிரபாவம் காட்டுறாங்க. ஆனா அப்படி ஒன்றும் இல்லையே. எப்படி வந்து அர்ஜுன் கிட்டவோ கதாநாயகி கிட்ட வந்து அடி வாங்கி உள்ள போய் போட்டுறாங்க. அதான் நல்லா பவர் மாதிரி காட்டிட்டு டப்புன்னு இது பண்ணிடுறாங்கல்ல. ஆமா மனம் நல்லா நல்லா டேஷ் நல்லா பண்ணிக்காரு. அதான் சொன்னேன், லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு நம்ம உள்ள வந்துட்டோமோ, அவர் டைரக்ஷன் படத்துக்கு உள்ள வந்துட்டோமோ, அந்த ஃபீலிங்கே இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அது காரணம் வந்து அந்த எடுத்த ஆக்ஷன் சீக்வன்ஸு, நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக்கு, சினிமா ஃபோட்டோக்கெல்லாம் சேம் வந்து அதே மாதிரி இருக்குது. ஸோ நான் என்னோட டாக்டர் வந்தாங்க. என் டாக்டர் வந்து படத்தை பார்த்து 2வது தடவை பார்க்குறேன்றாங்க. அப்போ ஸோ அவங்களுக்கு வன்முறை காட்சியில் அதிகமாக பிடிச்சிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் பிடிச்சி தொட்டா படத்தை 2வது தடவை பார்க்கலான்னு நல்லா இருக்குது படம். ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ரொம்ப நேரம் வந்துட்டு இருந்தா போர் அடிக்கலையா கதைக்குள்ள போகும்? அதான் சொல்றேன் சார், லோகேஷ் படம் அப்படியே சார். லோகேஷ் படம் முழுக்க வந்து வெறும் கஞ்சா வச்சு தானே வேஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. அதை வச்சு எடுக்க மாட்டாரு எதுவுமே. மாணவன் படம் எடுத்தா கூட அந்த மாணவன் படத்துலயும் அதுலயும் இதுலயும் கிடைச்சா அப்படித்தான். இதுல வந்து வேற மாதிரி வேற ஒரு ஊரை ஒரு மக்களை வந்து அழிக்கிறதுக்காக உண்டா இது பண்ணி ஒரு 1000 கோடி இங்க இதுவாயிடுது. அந்த 1000 கோடி வந்து எடுக்கிறது தான் தரும். ஒருத்தர்கிட்ட ஒயிட்டா வந்து எடுத்து போய் சேர்க்கணும். அதை சேர்த்தாங்களா இல்லையா? அந்த நாட்டு ஒரு 100 நோட்டுல ஒரு மெயினா ஒன்று இது இருக்கும். அதை காட்டாதான் இதுன்றாங்க. சேர்தா இல்லையா, யார்கிட்ட போச்சு, அந்த இதுக்கு தான் எல்லாம் பார்க்கலாம் சார். ஃபேமிலியில வந்து பார்க்கலாம். ஃபேமிலி வயலன்ஸ் அதிகமாக யாரும் இது பண்ண மாட்டாங்க. எல்லா படத்துலயும் வயலன்ஸ் இருக்குது. நம்ம தலைவர் படம், ரஜினி சார் படத்துலயே ஜெயிலர்லயே இருக்கு, கத்தி எடுத்து குத்து வாங்குறேன். ஸோ தலைவர் படத்துலயே வயலன்ஸ் இதுனாங்க. எல்லாரும் பார்க்கலாம் சார். நம்பி ஒரு தடவை வந்து பார்க்கலாம். யார் கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்தா இல்லைங்க பார்க்க பார்த்தீங்களா, 100% வேஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம். கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் தான் படமே, மற்றபடி ஒரே கண்டென்ட் தான். லென்த் எழுதிட்டு போயிட்டாங்க. படம் லாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்தா தூக்கம் தான் வருது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஆக்ஷன் பிடிக்கும்னா பார்க்கலாம் ப்ரோ. மற்றபடி காமனான ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமானா கொஞ்சம் கஷ்டம். டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்.